இப்போ இருக்க மாட்டுப்பால்லாம் எவ்வளோ திக்காக காய்ச்சி நம்ம தயிருக்கு உரம் ஊற்றினாலும் தயிர் என்னமோ தண்ணியாக தான் இருக்குது. எங்கள் அம்மாலாம் தயிர் ஊற்றி வைப்பாங்க, அவ்வளோ திக்காக இருக்கும். எங்கள் வீட்டில் மாடு பால் கறக்குறாங்க, இதுக்குன்னே தனியாக ஒரு மாட்டுப்பால் எடுத்து வச்சு உரம் ஊற்றுவாங்க எங்கள் அம்மா. இத்தனைக்கும் நான் ஸ்டோரில் தான் பால் வாங்குறாங்க, அந்த பாலே தயிர் கட்டியாக வர மாட்டிருக்கு. இன்னும் 1 வீக்கில் எங்கள் ஊர் கோவில் திருவிழா வரப்போகுது. அதுக்காக கோவில்லேருந்து பத்திரிக்கை வச்சு பிரசாதம் படைக்கிறதுக்காக பூசாரிங்கெல்லாம் வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக லஸ்ஸி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 10 மணி பக்கமாக எல்லோரும் வீட்டுக்கு திருவிழாவோட பத்திரிக்கையும் வச்சு பிரசாதமும் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பாட்டு பாட பையனுக்கு இந்த பாடுறது, மியூசிக் இதெல்லாம் ரொம்ப இஷ்டம். அவங்க மணி அடிச்சுட்டு பாட ஸ்டார்ட் பண்ணதும் இவன் ஒரு பக்கம் வீட்டில் இருக்க மணி எடுத்து வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டான்.